ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உன் நிமித்தம். ஆதியாகமம் 30:27 சொல்கிறது, அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். சிலரின் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யாக்கோபின் நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக லாபான் மனம் திறந்து பேசுகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபோடு இருந்ததினாலே யாக்கோபு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவரை சூழ இருந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோசேப்பை பாருங்கள். யோசேப்பின் நிமித்தம் அவருடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதுடன் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர் கண்டது ஆசீர்வாதம்தான். வேதம் சொல்லுகிறது, அவனை, அதாவது யோசேப்பை, தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆதியாகமம் 39:5. அதே நேரத்தில் சிலர் நிமித்தம் துன்பங்களும் துயரங்களும் சாபங்களும் ஏற்படுகின்றன. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு ஆகானின் நிமித்தம் முழு இஸ்ரவேலரும் தோல்வியை கண்டார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு யோனாவின் நிமித்தம் கப்பலில் பிரயாணம் பண்ணின அத்தனை பேரும் வேதனைப்பட்டார்கள். சரக்குகள் சேதமாயின, கடல் கொந்தளித்தது. தேவப்பிள்ளைகளே, ஒரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறீர்களா, அல்லது சாபத்தை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறீர்களா? உங்களால் உங்கள் குடும்பத்தினர் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் அடைகிறார்களா, அல்லது வேதனையும் துக்கமும் கண்ணீரும் சஞ்சலமும் அடைகிறார்களா? ஒரு சகோதரன் ஒரு காலத்திலே தன் குடும்பத்தினரை துக்கப்படுத்துகிறவராயும் பிரச்சனை உண்டாக்குகிறவருமாயும் இருந்தார். ஆனால் என்றைக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அன்றே அவர் நிமித்தம் அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமானதாய் மாறியது. அவர் நிமித்தம் அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. என்றைக்கு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன்வந்தாரோ அது நிமித்தம் அப்பொழுதே ஆயிரமான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தபோது அவர் நிமித்தம் உலகமே ஆசீர்வாதம் அடையும் என்பதை வாக்கு பண்ணினார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:3. அதைப் போலவே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவானவர் நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்க சித்தமானார். அவர் நிமித்தம் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், நித்தியத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைய நினைவிற்கு ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 24, 25 மற்றும் 26 அதிகாரங்கள். மாலை தீத்து 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.